எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பாய் இயக்கவியலில் காணப்படுகின்ற பெர்னலியின் தத்துவம் சம்பந்தமான கேள்விகளை ஷார்ட்கட் மூலமாக செய்வதன் மூலம் எம்சிக்யூ கேள்விகளை எவ்வாறு இலகுவாகவும் விரைவாகவும் செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் பெர்னலி தத்துவம் பற்றியான கன்செப்டை ஷார்ட்டாக நாங்கள் பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் பாஸ் பேப்பரில் காணப்படுகின்ற ஒரு கேள்வியை ரிசோர்ஸ் புக்கில் காணப்படுகின்ற நார்மல் மெத்தடை பயன்படுத்தி செய்து பார்ப்போம். அதனைத் தொடர்ந்து அதே கேள்வி ஷார்ட்கட் மூலமாக செய்து எவ்வளோ நேரம் மிச்சப்படுத்தியிருக்கிறோம் என்பதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நாங்கள் பெர்னலியின் தத்துவம் பற்றிதான ஒரு ஷார்ட் கன்செப்டை நாங்கள் மீட்டுக்கொள்வோம். நெருக்கரும் பாய் மற்றும் பிசுக்குமையற்ற பாய் ஒன்றின் அருவிக்கோட்டு பாய்ச்சல் என்றது மிக முக்கியம். அந்த அருவிக்கோட்டு பாய்ச்சலில் காணப்படுகின்ற எந்த ஒரு புள்ளியிலும் அலகு கிளவலுக்கான சக்தி கூறுகளின் கூட்டுத்தொகை ஒரு மாறிலியாக காணப்படும். அதாவது ஓரளவு கிளவலுக்கான இயக்க சக்தி, ஓரளவு கிளவிற்கான அழுத்த சக்தி மற்றும் ஓரளவு கனவளவிற்கான அமுக்க சக்தி என்ற மூன்றின் கூட்டுத்தொகை மாறிலி. இதுக்கு தான் ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. பி சக அர ரோ வி ஸ்கொயர் சக ரோ ஜிஹெச் சமன் மாறிலி. இதுதான் பெர்னலியின் ஈக்குவேஷன். இவ்வளவுதான் தியரி. இனி நாங்கள் பாஸ்ட் பேப்பர் காணப்படுகின்ற ஒரு கேள்வியை நாங்கள் நார்மல் மெத்தடை பயன்படுத்தி நாங்கள் செய்து பார்ப்போம். இது 2013ஆம் ஆண்டு பிசிக்ஸ் பேப்பரில் காணப்படுகின்ற 44வது எம்சிக்யூ வினா. இதை நான் ஃபர்ஸ்டாக நார்மல் மெத்தடை பயன்படுத்தி இந்த கேள்வியை செய்கிறேன். அதுக்கு முதல் கேள்வியை வாசிப்போம். D1 D2 என்னும் அடர்த்திகளை உடைய இரு கலக்கும் இயல்பில்லாத திரவங்கள் ஒரு மிக பெரிய விட்டமுள்ள ஒரு உருளை தொட்டியில் உள்ளன. தொட்டியின் அடிக்கு கிட்ட ஒரு சிறிய துவாரம் உள்ளது. ஒரு குறித்த கணத்தில் திரவங்களின் உயரங்கள் H1 H2 எனின் அக்கணத்தில் தொட்டியிலிருந்து வெளியே திரவம் செல்லும் கதிர் V யாது? பரப்புழுவை விளைவுகளை புறக்கணிக்க மற்றும் திரவங்கள் பிசுக்குமை அற்றவை என கொள்க. ரைட், இந்த கேள்வியை நான் நார்மல் மெத்தடை பயன்படுத்தி செய்து காட்டுறேன். டைமிங்கனை நான் ஆன் பண்றேன். ரெண்டு புள்ளிகள் எடுப்போம். இது ஏ மற்றும் இந்த பி. ஏ டு பி நாங்கள் பெர்னலியின் தத்துவத்தை யூஸ் பண்ணுவோம். பி சக அர ரோ வி ஸ்கொயர் சக ரோ ஜி ஹெச் சமன் மாறிலி. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பை தொழிற்பட போகுது. பை என்றது வளிமண்டல அமுக்கம். ஸோ பை சக இது பெரிய விட்டம் என்றதால் இவர வியை ஒப்படக்குள்ள இவர வி 0 என்று எடுக்கலாம். ஸோ இதில் அர ரோ 0 போடும். சக ரோ ஜிஹெச்சுக்கு நாங்கள் D2 H2 G சக D1 H1 G என்று எழுதுவோம். இது எவ்வளோ ஏக்குரியது, அதே இந்த பகுதிக்குரியது. அடுத்ததாக பிக்கு நாங்கள் வந்தோம்னா சம் போட்டோம். இங்கே ப்ளஸ் பை தான் தொழிற்பட போகுது. இதில் இது வந்து 0ஆம் அழுத்த மட்டத்தில் இருக்கிறதால அது 0 ஹெச் ரோஜி ரோஜி ஹெச் 0. ஸோ அர ரோ ரோ என்றது ஒளியிற திரவம் வந்து D1 அவர் வகும் V ஸ்கொயர் சக ரோஜி ஹெச் 0.
இதை நான் சுருக்கணும்னா பையும் பையும் வெட்டுப்படும், இவர் வெட்டுப்படுவர், இவரும் இல்லை. ஆகவே h1 d1 plus h2 d2 g சமன் அரை d1 v ஸ்கொயர். இந்த இடத்துல 2 h1 d1 plus h2 d2 g இங்கு d1 என்று வரப்போது d1 வெட்டுப்படும், சமன் v ஸ்கொயர். ஆகவே உங்களுக்கு v என்னத்துக்கு சமனாக இருக்குன்னா ரூட்டுக்குள்ள 2g h1 plus h2 d2 over d1 தான் உங்களுடைய விடையாக காணப்பட போகுது. இதே கேள்வியை நான் இனி ஷார்ட்கட் மெத்தடில் செய்து காட்டுறேன். ரைட், நாங்கள் நார்மல் மெத்தடை பயன்படுத்தி இந்த கேள்வி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 minutes 30 seconds எடுத்திருக்கு. இதே கேள்வியை நான் ஷார்ட்கட் மெத்தட் மூலமாக செய்து காட்டுறேன். அதுக்கு பிறகு இந்த ஷார்ட்கட்டை எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டைமிங் ஆன் பண்ணுறேன். இந்த கேள்வி செய்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 30 செகண்ட் எடுத்திருக்கு. வாங்க எப்படி இந்த ஷார்ட்கட்டை செய்கிறது பார்ப்போம். இந்த ஷார்ட்கட்டை செய்கிறதுக்கு உங்களுக்கு சில நுட்பங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா இந்த கணக்கில் இல்லாட்டி வேறு எந்த கணக்கில் என்றாலும் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்றதும் எண்டிங் பாயிண்ட்றதும் இருக்கிற அமுக்கங்கள் சமனாக இருக்கும் பட்சத்தில் இந்த யூஸ் பண்ணலாம். பெருமளவான கேள்விகள் உங்களுக்கு அமுக்கங்கள் சமனாக இருக்கிற மாதிரி தான் வருது. அப்போ இந்த ஷார்ட்கட் எல்லா கேள்விகளையும் யூஸ் பண்ணக்கூடிய இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பெர்ன்லியின் தத்துவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா dv ஸ்கொயர் ப்ளஸ் dgh டி இல்லாட்டி ட்ரா போடலாம். அப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே PA PB என்று போடும், இங்கே VA என்று போடும். ரைட், half dv ஸ்கொயர் ப்ளஸ் dgh வரும். ரைட், இந்த இடத்துல பார்க்கக்குள்ள உங்களுக்கு கேள்வியில் பாருங்க சிறிய துவாரம் இங்கே இருக்கு. அடுத்தது ஒரு மிகப்பெரிய விட்டம். இதுக்கு நாங்கள் தொடர்ச்சியின் சாம்பாடு எடுத்து பார்த்தீங்கன்னா விட்டம் பெருசு கூட கூட நம்மளுக்கு அது அந்த கூறில் காணப்படுகின்ற வேகம் கடும் இதாக இருக்கு. அப்போ இந்த விட்டம் பெருசு தானே. ஆகவே இங்கே இருக்கிற சிறிய துவாரத்தோட ஒப்பிடக்குள்ள இவர் கடும் பெரிய விட்டம். ஆகவே இங்கே இருக்கிற வேகத்தை நாங்கள் புறக்கணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்போ நாங்கள் அதுக்கு நாங்கள் VA நாங்கள் 0 எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு half dv ஸ்கொயர் A பக்கம் கட். அடுத்து இங்கே பக்கம் வந்தீங்கன்னா பியில் காணப்படுகின்ற B எந்த இடத்துல காணப்படுதுன்னா 0 பொட்டென்ஷியல் லெவலில் காணப்படுது. சரியானே, 0 சக்தி மட்டத்தில் இருக்க போகுது. ஆகவே இவருக்கு DGH என்ற கூறு இல்லாமல் போகும். h=0 தானே. ஆகவே DGH என்ற இல்லாமல் போகும். அதே நேரத்தில் பை இங்கேயும் பை, PAயும் பை, PBயும் பை என்றது வளிமண்டல அமுக்கம். ஸோ அவரும் வெட்டுப்படுவார். ஆகவே மிச்சம் இருக்கிறது என்னென்னா half ρv ஸ்கொயர் சமன் ρgh. சரி, வியை விழுவாய் மாற்றுவோம். ரோ வெட்டலாம், 2g இங்கே வரப்போது, v சமன் ரூட்டுக்குள்ள 2gh. இதே செட்டப்லாம் உங்களோட ஆன்சரும் வரப்போகுது. ஆகவே இந்த இடத்துல உங்களுக்கு மாறாமல் இருக்க போகிற 2 கூறு என்னன்னா 2g. அந்த 2 பேர் தான் மாறாமல் இருக்க போகுது. ஸோ உங்களோட விடையில் ஸோ v சமன்
2G என்று எழுதி போட்டு இந்த ஹெச்லாம் சில விளையாட்டுகள் இருக்கு. அதை என்ன பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு பொட்டென்சியல் எனர்ஜி, அதாவது அழுத்த சக்தி எதனால வருதுன்னா இந்த 2 திரவங்களாலேயும் வருது. ஆகவே இந்த 2 திரவங்கள்ற H1 D1, அதாவது HD பெருக்கத்தை நாங்கள் கூட்டணும். HD பெருக்கத்தை கூட்டணும். ஏன்னா HDG தானே, HρG இல்லாட்டி HDG, அதில் G வெளியில் போற்றி மிச்சம் இருக்கிற என்ன HD. அந்த HD பெருக்கங்கள் கூட்டுத்தொகை மிக முக்கியம். இதில் 1 2 இல்லாட்டி 3 அப்படி 4 5 திரவங்கள் அடுக்கி வந்தாலும் உங்களுக்கு இந்த கேள்விக்கு அந்த கேள்விகளுக்கு இந்த ஈக்குவேஷன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா H1 D1 என்று வரப்போகுது. இவரால் வர ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதோட H2 D2 அரவால் வர ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி. அடுத்ததாக என்னென்னா கீழே ஒரு அடர்த்தி ஒன்று போடணும். ஏன் நாங்கள் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் அடர்த்தியை ஸ்ட்ரைட்டாக போடுறேன்னா இங்கே பரிமாணத்தை எடுத்து பாருங்க. H1 என்றது L, இவர் வந்து ml-3, ரைட். இவங்க 2 பேரும் ஒரே கூறுன்றதால L தர ml-3ன்னு வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு தேவை என்ன, நம்மளுக்கு இந்த இடத்துல 2G வந்து H தான் வரணும். அப்போ H பரிமாணம் என்ன, L. அப்போ L எடுக்கிறதுக்கு கீழே ஒரு ml-3 போடணும். இங்கே ml-3 என்றா ml-3 தர L என்றா கீழேயும் ml-3 தர L இருந்தால் தான் ml-3 இருந்தால் தான் நீங்கள் 2ஐயும் வெட்டலாம். மிச்சம் இருக்கிற எல்லாம் இருக்க போகுது. ஸோ நம்மளுக்கு D தேவை. எந்த D1 D2 அதுக்குரிய என்னென்னா எந்த திரவம் வெளியில் வருதோ அதிர D1, அதிர அடர்த்தி, அதுதான் போடணும். இந்த இடத்துல இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா D1 என்ற திரவம் தான் வெளியில் வருது. ஆகவே நீங்கள் D1 என்று போடணும். இதான் நம்மளோட ஆன்சர். இதை நீங்கள் வேறு இதுக்கு பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல D3 H3 என்றா H3 D3 என்றா உங்களுக்கு இங்கே H3 ப்ளஸ் போட்டு இங்கே H3 D3ன்னு போடலாம். வேறு திரவங்கள், அதாவது இங்கே இருக்கிற அடர்த்தி வந்து வெளியில் போகிற திரவத்தில் அடர்த்தி, இந்த மேலே இருக்கிற கூறுகள் வந்து காணப்படுகின்ற திரவத்தால் வழங்கப்படுகின்ற அழுத்த சக்தி, அதாவது HD பெருக்கங்கள். ஏன்னா H1 D1 H2 D2 அப்படி போடலாம். அப்படியே போய் கொண்டிருக்கு. இவ்வளோ தான் உங்களோட ஷார்ட்கட் ட்ரிக். இதை நீங்கள் எந்த கேள்விகளுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெர்ன்லின் தத்துவம் பற்றிதான ஒரு கேள்வியை நாங்கள் பார்த்தோம். இந்த ஷார்ட்கட்டை பெர்ன்லின் தத்துவம் சம்பந்தமான பெரும்பாலான கேள்விகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்தி செய்வதன் மூலமாக நாங்கள் கிட்டத்தட்ட 2 நிமிடங்கள் நாங்கள் மிச்சப்படுத்தி இருக்கிறோம். இந்த நேரத்தை நீங்கள் கஷ்டமான கேள்விகளை செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்க வேணும் என்றால் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு மேலாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.